தயாரிப்பாளர் திரு TCS அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கலைப்புலி திரு தானு அவர்களே, திரு தேனப்பன் அவர்களே மற்றும் இயக்குநர்கள் திரு வசந்த் அவர்களே, வந்து கொண்டிருக்கின்ற திரு அமீர் அவர்களே, பத்மஸ்ரீ சோபனா அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்படத்தின் இன்றைய நாயகர்களாகிய திரு வித்யாசாகர் மற்றும் திரு நா. முத்துக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். புதிய திருப்பங்கள் படத்தின் நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னதான் ஒரு படம் தயாரித்தாலும் அதை மக்களுக்கு எடுத்துச் செல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், வானொலி நண்பர்கள் மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you. And now, with a big round of applause, let's welcome the very talented Karthik. Good morning to everyone. In Kuda Vasika, can we have Steve Watts, the awesome guitarist, on stage, please? நீங்க எங்களுக்கு rhythm கொடுப்பீங்களா? Can all of you just join me now? I don't have a stand for this, so let's go 1 2 3. எல்லாம் snaps பண்ணுங்க. நான் clap பண்ண சொல்லையா? snaps பண்ணுங்க. Let's go. Seriously, 1 2 3 4. இரு இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள நொடிகள் தேவையா, வீதிகள் தேவையா, வழிகள் தேவையா? இரு இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள நொடிகள் தேவையா, வீதிகள் தேவையா, வழிகள் தேவையா? இலை பூக்களோடு கை குலுக்க காற்று தேவையா, காலம் தேவையா, நேரம் தேவையா? ஒரு சாயங்கால மேகம் சில சாயம் மாறும் நேரம், மனதும் புது கதைகள் நூறு பேசும். இரு இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள நொடிகள் தேவையா, வீதிகள் தேவையா, வழிகள் தேவையா? புல்லில் ஒரு இடம் கிடைத்தால் பனி புரியும் உறவுதான், நெஞ்சில் ஒரு இடம் கொடுத்தால் வரும் உறவும் அழகுதான். புத்தம் புது திசை தெரிந்தால் மனம் வெறுக்கும் சிறகுதான், செல்லும் வழி பிடிக்கிறதே இவர் இணைந்த பிறகுதான். சொல்லாமல் கோடி வார்த்தை நெஞ்சிலே என்னாலும் பொங்கி நிற்கும் கண்ணிலே, ஒரு சாயங்கால மேகம் சில சாயம் மாறும் நேரம், மனதும் புது கதைகள் நூறு பேசும். இரு இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள மொழிகள் தேவையா, வீதிகள் தேவையா, வழிகள்
தேவையா? கிடைத்து நதி வழியை மறந்ததோ, நெஞ்சில் அதன் அலை அடித்து புது சுவடு தெரிந்ததோ, உள்ளங்கையின் கதகதப்பில் உயிர் முழுதும் நனைந்ததோ, அன்பு என்னும் அரவணைப்பில் இவர் உருதும் உறங்குதோ, சந்தோஷ சாரல் தோறும் எங்குமே உற்சாக ஊற்று நெஞ்சு பங்குமே, ஒரு சாயங்கால மேகம் சில சாயம் மாறும் நேரம், மனதும் மனதும் புது கதைகளோடு பேசும், இடையிடம் சேர்ந்து பேசிக்கொள்ள நொடிகள் தேவையா, விதிகள் தேவையா, வழிகள் தேவையா, சில பூக்களோடு கை குலுக்க காற்று தேவையா, காலம் தேவையா, நேரம் தேவையா, ஒரு சாயங்கால மேகம் சில சாயம் மாறும் காலம், மனதும் புது கதைகளோடு பேசும், இரு இடையும் சேர்ந்து பேசிக்கொள்ள தேவையா, விதிகள் தேவையா, வழிகள் தேவையா. Thank you so much. முதலாவதாக கலைப்புலி எஸ் தானு அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இங்கே சிறப்பு வரவேற்பு நல்கிய பொழுது இந்த படத்தினுடைய இயக்குனரை பற்றி சொன்னார்கள். இது கமர்ஷியல் படம் என்று. நான் உண்மையிலேயே சாரதா ராமநாதன் என்று பெயர் படித்தவுடன் இதற்கு முன் பண்ண படங்களுடைய சாயலில் இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட் வேறு ஒரு வழியில் செல்லுவார் என்றுதான் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு திருப்பத்தை புதிய திருப்பமாக கமர்ஷியல் வடிவத்தில் இந்த படத்தை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது உண்மையிலேயே திரையரங்கத்தின் சார்பாகவும், விநியோகத்தின் சார்பாகவும், கலை உலகின் சார்பாகவும், தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு முகன்மு கூறி வரவேற்று வாழ்த்துகின்றேன். இந்த படத்தில் புதிய திருப்பம் படத்தினுடைய நாயகன் எனது நிறுவனத்திலிருந்து அறிமுகமான அந்த தம்பி, எங்கள் குடும்பத்து பிள்ளை. எப்படி திரைப்பட நகரில் அமைந்திருக்கும் திரைப்பட கல்லூரியில் அந்த மாணவன் தங்க மெடலை பெறும்பொழுது ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி அறிமுகப்படுத்துவேன் என்று சொன்னேன். அதேபோல் அந்த நந்தாவை புன்னகைப்புவில் அறிமுகப்படுத்தினேன். அவர் மிக சிறப்பாக இந்த படத்தினை நடித்திருக்கக்கூடிய அத்துணை சிறப்பான காட்சியில் பார்க்கும்பொழுது இயக்குனருடைய திறமை மிக சிறப்பாக வெளிப்படுகிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வித்யாசாகரின் சங்கீத அலை என்று சொல்வது போல் ஒவ்வொரு பாடலும் தனித்துவம், மகத்துவம் பெற்றிருக்கிறது. உதாரணத்துக்கு தம்பி கார்த்திக் மேடையில் பாடும் பொழுது அவரே பாடி
அதே நேரத்தில் அவரே அந்த ஓபோவின் சாயலா பியானாவின் சாயலா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேறுபாடு இல்லாமல் மிக அருமையான ஒரு காலத்தில் நிலைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெலடியை பாடினார். வித்யாசாகர் என்றால் மெலடி கிங் என்றுதான் பொருள். எப்படி ஒரு பாடலிலே பல்லவி முடிந்து சரணம் முடிந்து பல்லவி வருவதற்கு பதிலாக அனுபல்லவியை இழுத்து வந்து அதை அந்த சாயங்கால சாரல் என்று சொல்லும் பொழுது அந்த ஆலாபனையில் நாம் எல்லாம் நெகுருகினோம், நெகிழ்ந்துருகினோம், மகிழ்ந்துருகினோம் என்று சொல்லத்தக்க அளவில் புதிய திருப்பங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அங்கிங்கனாதபடி எங்கும் வித்யாசாகரின் சங்கீத இலையும் இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது இசை வெளியீடு. மேடையில் உள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் புதிய திருப்பங்கள் திரைப்படத்தின் இசை தட்டினை கலைப்புலி எஸ் தானு மற்றும் இயக்குனர் அமீர் அவர்கள் வெளியிட அதனை இயக்குனர் வசந்த் மற்றும் பத்மஸ்ரீ சோபனா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Thank you. நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேபி தாரணி அவர்களையும் திரு பாலாஜி மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் லிமிடெட் ஆகியோரையும் மேடைக்கு வரவேற்கிறோம். நடிகர் கௌதம் குரூப் ஆகியோரை மேடைக்கு வரவேற்கிறோம். We request singer Karthik to please join us on stage.